அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் கொடுத்துருந்த லெவல் அது எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறது இந்த போஸ்ட் மார்க்கெட்டில் பார்க்கலாம். இன்னைக்கு எக்ஸ்பைரி டே, ஸ்டூடெண்ட் லெட்ஜர் டு ஹீரோ கால் பண்ணியிருப்பீங்க. நம்ம மேக்ஸ் படி நான் சொல்கிறது எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சுன்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அந்த ரூலை மட்டும் என்றைக்கு மிஸ் பண்ணுறது எவ்வளோதான். சரி, இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் 24,600 கால். 58 rupeesக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப் சைடும், 58 rupees பிலோ இருந்தால் மார்க்கெட் டவுன் சைடுன்னு சொல்லியிருந்தோம். இப்போ பாருங்க, இன்னைக்கு லோவே 62 rupees தான் லோ. ஓகேங்களா? அங்கேருந்து ஏறுச்சு, இங்கேருந்து ஏன் திரும்பிச்சு, இதற்கான விடை ஒய். இதுக்கான விடை உங்ககிட்ட இருக்கணும். நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு ஸ்ட்ரைக் ஒரு விடையில் போனால் திரும்பணும் ஆர் டைரக்ஷன், அதே போல் கீழே வந்தாலும் ஒரு விடையில் திரும்பணும் ஆர் டைரக்ஷன் சேஞ்சஸ். அப்போ அந்த இடத்துல வரும்போது அடுத்த டிசிஷன். நான் இந்த இடத்துல இருக்கும்போது உங்க முடிவு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெட்டர், உங்களுக்கு மூமெண்ட்ஸும் பெரிய பெட்டர். நான் எல்லா வேல்யூவும் இதுல கொடுக்க முடியாது இல்லையா? அதனாலதான், ஏன்னா ஒரு சைக்குக்கு ஒரு வேல்யூ இல்லை, பல வேல்யூகள் இருக்கு. அப்புறம் எகைன் இங்க வந்துட்டு தான் இதாகும் பொழுது இன்னும் நிறைய ஆப்போசிட்ல இறங்கியிருக்கும். நான் அதெல்லாம் போய் ஷோ பண்ணி பார்க்க வைக்கலாம். அப்போ இங்கிருந்து கண்டிப்பா மார்க்கெட் ஏறி இருக்கும். ஓகேங்களா? இங்க போனதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் ஸ்ட்ரகிள் பண்ணி அதுக்கப்புறம் ஃபாலோ ஆயிருக்கும். சிம்பிள். நான் மார்க்கெட்டை போய் ஷோ பண்ண தேவையில்லை, நீங்க போய் பார்த்துக்கலாம். சரி, இப்போ ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோ. ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோ எப்படி பார்க்கணும்னு ஒவ்வொரு நாள் வெபினார் அப்பப்போ ஃப்ரீயாக இருக்க டைம் எடுத்துட்டு தான் இருக்கும். நீங்க பார்த்துட்டு தான் இருப்பீங்க. 1 minute இன்ட்ராடேக்கு 1 minute இண்டிஷன் கேண்டில் மார்க் பண்ணி ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிட்டு அதை 5 minutes கன்வெர்ட் பண்ணி அதில் நீங்க ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க. அல்லது 5 minutes மார்க் பண்ணி 15 minutes சேஞ்ச் பண்ணி கன்வெர்ட் பண்ணி பண்ண போறீங்க. ஓகேங்களா? நான் உள்ள போயிட்டு எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு டைம் ஆகும். அதனால நான் 5 minutes இருக்கிறத மட்டும் அப்படியே ஷோ பண்றேன், நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? பாருங்க, இது கால், இது புட்டு. இங்க பாருங்க, இண்டிஷன் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் இந்த இண்டிஷன் மேல எதுவுமே போலைங்க க்ளோஸ் வைக்கல. அப்ப அங்கேயே என்ன சொல்லுது மார்க்கெட், இதுக்கு மேல வந்தாதான் இவர் இனி பை ஆக போறாரு அப்படின்னு ஆயிடுச்சு. ஒண்ணு. அடுத்தது இவர் பாருங்க, இங்க இண்டிஷன் கொடுத்துருக்காரு. இது இண்டிஷன் மேல க்ளோஸ் வச்சிருக்காரு, ஆனா செல்லிங் இண்டிஷனா இருக்கு. அப்போ எகைன் மேல போயிட்டு ரிட்டர்ன் கொடுத்தாலும் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அப்போ மினிமம் டார்கெட் என்ன இருக்கோ அதுல வெளியே வந்துருக்கலாம். அது 15 minutes க்ளோஸ் வச்சிருக்கா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டைமிங் 11:15. 15 minutes க்ளோஸ் வைக்கல. ஏன்னா 5 minutes மார்க் பண்ணா 15 minutes தானே க்ளோஸ் வச்சிருக்கணும். அப்பவும் அதை வைக்கல, என்ட்ரில. எகைன் பாருங்க, இங்க பாருங்க பியூட்டி. இண்டிஷன் கேண்டில் என்ன கேண்டில், கிரீன் ஏரோ மார்க், ஹை அண்ட் லோ மார்க் பண்றீங்க, 15 minutes கன்வெர்ட் பண்றீங்க. இங்க பாருங்க, இந்த கேண்டில் இதுக்கப்புறம் பாருங்க, இந்த கேண்டில் 15 minutes மேல க்ளோஸ் வச்சிருக்கோம். இங்க பாருங்க, நிறைய என்ன மெர்ஜா இருக்கிற லைன் பாத்தீங்களா? இந்த இடத்துல ஒரே இடத்துல எவ்வளவு லைன் மெர்ஜா இருக்குன்றது, அந்த இடத்துல கன்வர்ஜன், நிறைய வேல்யூ ஒரு இடத்துல கன்வர்ஜன் ஆயிடுதா, நீங்க அந்த இடத்த வெரி குட் சப்போர்ட்டா ரியாக்ட் பண்ணிக்கிறோம். மேல இருக்கும்போது, கீழே இருக்கும்போது அது ரெசிஸ்டன்ஸ், அதுதான் இந்த ரெசிஸ்டன்ஸ் ரியாக்ட் ஆகிட்டு கீழே வந்தது. அப்போ இங்க இருந்து மார்க்கெட் ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இவ்வளவுதான், சிம்பிளா பாருங்க. ஸ்மார்ட் டிசைடர் இன்ட்ராடே பிளேயர் 1 minute to 5 minute இண்டெக்ஸ் ஆப்ஷனுக்கு. ஓகேங்களா? அது பெட்டர். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.